சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அண்ணாநகர் பகுதியில் மழை காரணமாக கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதாகவும் சாலையில் சேரும் சகதியுமாக காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அவ்வழியாக வாகனத்தில் செல்வோர் வழுக்கி விழுந்து காயம் ஏற்படுவதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பலமுறை கால்வாயை தூர்வாரி கழிவுகளை அகற்ற கோரியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல முறை நாங்கள் முறையிட்டும் பார்த்தோம். நேரடியாக அங்கே போய் ஆஃபீஸ்னு சொல்லி பார்த்தோம். இந்த அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க, வந்து பார்க்குறதில்ல. சேர் அப்படியே விட்டு பாலத்தில் போய் சிக்கிக்குதுங்க. தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துக்குது. அங்கே அசிங்கமாக எல்லாம் ஓடையில் தள்ளி வர்றதெல்லாம் அசிங்க திங்கி கொண்டாந்து போட்டுக்குது. மழை நீர் வந்தாக்கா மழை வீட்டுக்குள்ளே பெஞ்சாக்கா வெளியில் போக மாட்டேங்குது, தேங்கி நிற்குதுங்க. இது நாங்கள் எத்தனை பேர் சொல்லி அதிகாரிகிட்ட சொல்லி பார்த்துட்டோம். அதிகாரிகள் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டோம். இந்த ஊர் தலைவரையும் கூப்பிட்டு வந்து இப்போ காட்டணுங்க. தலைவரை வந்து பார்த்ததோட சரி, அந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயில் கருட சேவை உற்சவத்தின் போது பட்டாட்சியர்கள் குடையை தவறவிட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் கடந்த 19ஆம் தேதி வைகாச பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை உற்சவத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தில் எழுந்தருளி உற்சவர் வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதைத் தொடர்ந்து வீதியுலாவும் நடைபெற்ற போது பக்தர்கள் பெருமாளை குலுக்கியுள்ளனர். அப்போது பட்டாட்சியர்கள் பிடித்திருந்த குடை நழுவி கீழே சரிந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழைய குற்றால அருவியில் சிறுவன் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டான். இந்த நிலையில் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 5வது நாளாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மலைப்பகுதிகளில் மழை இல்லாததால் தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து மிகவும் குறைவாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. தேனி அருகே நீதிமன்ற ஊழியரை ஏமாற்றிய பெண் வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டார். பெரியகுளம் வடகரை ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஜீவஜோதி 60,000 ரூபாய் பணம் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என தேவாரம் பகுதியைச் சேர்ந்த நீதிமன்ற ஊழியர் விக்னேஷ் மூர்த்தியிடம் கூறியுள்ளார். இதனை நம்பிய விக்னேஷ் மூர்த்தி பெங்களூர் சென்று ஜீவஜோதி கூறிய நபரிடம் 44,500 ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பின்னர் அவர் கொடுத்த பணத்தை ஏடிஎம்மில் செலுத்த முடியாததால் வங்கியை நாடியுள்ளார். அப்போது அந்த பணம் அனைத்தும் கள்ள நோட்டுகள் என தெரிய வந்ததால் இது குறித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் விக்னேஷ் மூர்த்தி வைத்திருந்த கள்ள நோட்டுகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். பின்னர் அவை அனைத்தும் கலர் ஜெராக்ஸ் நோட்டுகள் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து பணத்தை ஏமாற்றிய பெண் வழக்கறிஞரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவில் வழியாக உப்பாறு உள்ளிட்ட சிற்றாறுகள் செல்கின்றன. கோவை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள பிரதான சாலையில் மழைநீர் வடிய வழி இல்லாததால் சாலையில் தேங்கி நிற்கிறது. அதேபோல பல இடங்களில் கால்வாய்களை முறையாக பராமரிக்காததால் குப்பைகள் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வழிந்தோடி குப்பைகள் சாலைகளிலேயே தேங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் திடீரென வெடித்த நாட்டு வெடிகுண்டால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் காவல் எல்லைக்கு உட்பட்ட கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையம் அருகே புதிய மற்றும் பழைய காவலர் குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் பழைய காவலர் குடியிருப்பு அருகே பூட்டியிருந்த வீட்டை போக்குவரத்து காவலர் சரவணன் என்பவர் சுத்தம் செய்துள்ளார். அப்போது கீழே விழுந்த மர்ம பொருள் ஒன்று திடீரென வெடித்து சிதறியது. இதில் படுகாயமடைந்த போக்குவரத்து காவலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் போக்சோ கைதி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார்.
தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் கீழத்தெருவை சேர்ந்த சிவந்தபாண்டியன் என்பவர் 2020ஆம் ஆண்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டு 4 நாட்களே ஆன நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.